அடிக்கிற வெயிலில் குழம்பு ரசம் கூட்டு பொரியல்னு தனித்தனியாக பண்ணாமல் ஒரே ஒன் பாட் மீல் மாதிரி ஒரு ரைஸ் பண்ணிடலாம். சோயா மசாலா ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து சோயா சங்க்ஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற போட்டுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் தயிர் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறுச்சுன்னா ரொம்ப அந்த மசாலாலாம் சோயா சங்க்ஸில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் நெய் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நான் வந்து வெறும் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல மசாலா வாசனை வந்து நல்லா ஹெவியாக வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அது கூடவே வந்து கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி அதை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் வந்து வதக்கிக்கலாம். இது வந்து வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, புதினா வதங்கின உடனே அது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சோயா சங்க்ஸும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனே சோயா சங்க்ஸையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அது சோயா சங்க்ஸ் கலந்து வச்சுருந்த அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதை தண்ணியை சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா சோயா சங்க்ஸ் ஆல்ரெடி வெந்திருக்கும். இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு ஓரளவுக்கு ட்ரை ஆன உடனே நம்ம வந்து நார்மல் ரைஸு, அப்படி இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ், எந்த ரைஸ்னாலும் வேக வச்சு வடித்து ரைஸு நல்லா கொஞ்சமாக ஆற வச்சு நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டோன்னா சூப்பரான ஒரு மசாலா ரைஸ் ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சோயா வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன், ஹெல்த்தியும் கூட. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வேணுன்றவங்க ஒரு ஹாஃப் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம்.